வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை கடந்த 2008ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மீது கடந்த 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் இருந்து ஐ பெரியசாமியை விடுவித்து சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அமைச்சர் பெரியசாமி சாட்சி விசாரணையை முடக்கும் நோக்கில் 2வது முறையாக மனு தாக்கல் செய்ததன் மூலம் நீதிமன்ற நடைமுறையை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது பெரியசாமி எம்எல்ஏவாக மட்டுமே இருந்ததால் அவருக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி தேவையில்லை என்றும் சபாநாயகரிடம்தான் அனுமதி பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பெரியசாமிக்கு எதிராக வழக்கு தொடர சபாநாயகர் ஒப்புதல் அளித்ததில் எந்த சட்டவிரோதமும் இல்லை என நீதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் வழக்கு விசாரணையை ஜூலை மாதத்திற்குள் முடித்து விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். தனக்கு எதிரான மான நஷ்ட ஈடு வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தனக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுவெளியில் நடந்ததை பற்றியே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாகவும் தனிப்பட்ட விவகாரம் குறித்து பேசவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உதயநிதி ஸ்டாலினின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமி சார்பில் கொடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேச உதயநிதி ஸ்டாலினுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்டு இடைக்கால தடையை நீட்டித்து உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மார்ச் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.